யூசுப் அல் கர்லாவி ஆகிய நான் என் வாழ்க்கையைப் பற்றி கொஞ்சம் சொல்லுறேன் கேளுங்கள். நான் 1926 எகிப்தின் சித்தத் தன்னா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தேன். என் குடும்பம் எளிய விவசாயிகள், ஆனால் அறிவுக்கு ஆர்வம் மிக்கவர்கள். சிறுவயதிலேயே குரான் முழுவதும் ஹிப்த் செய்தேன். என் தந்தை சொன்னார், யூசுப், நீ ஒரு ஆலிம் ஆக வேண்டும் என்று. அதுவே என் விதியானது. என் ஆசிரியர்கள் என்னை அல்ஜபரா என்று அழைப்பார்கள், ஏனென்றால் நான் கடினமான கேள்விகளைக் கேட்பேன். நான் அல் அசர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அங்கு ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டம், தஃப்சீர், குரான் விளக்கம் மற்றும் மொழியியல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றேன். ஆனால் நான் பாரம்பரிய கல்வியில் மட்டும் திருப்தி அடையவில்லை. நவீன சமூக பிரச்சினைகளுக்கு இஸ்லாமிய பதில்களைத் தேடினேன். நான் அல் அசரில் ஆசிரியராக பணியாற்றினேன், ஆனால் என் உண்மையான பணி மக்களுக்கு இஸ்லாத்தை எளிய முறையில் விளக்குவதாக இருந்தது. என் டிவி நிகழ்ச்சிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உலகம் முழுவதும் பரவின. ஒரு இளைஞன் கேட்டான், ஷேக், இஸ்லாம் டெமாக்ரசியை ஏற்குமா? நான் சொன்னேன், ஆம், ஆனால் மக்களாட்சி டெமாக்ரசி அல்ல, ஷூரா ஆலோசனை முறை என்று. இஸ்லாம் தீவிரவாதம் அல்ல, சோம்பலும் அல்ல, அது நடுநிலை. நவீன அறிவியலும் இஸ்லாமும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல என்று நிரூபித்தேன். என் புத்தகம் அல் ஈமான் வல் இல்ம், நம்பிக்கை மற்றும் அறிவியல், இதை விளக்குகிறது. சிலர் கூறுவார்கள், ஷேக், நீங்கள் மிகவும் தாராளமானவர். நான் பதிலளிப்பேன், இல்லை, நான் சுன்னத்தின் பாதையில் நடப்பவன். என் கருத்துக்கள் அரபு உலகில் மட்டுமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற இடங்களிலும் பரவின. ஆனால் நான் விமர்சனங்களை சந்தித்தேன். சலுப்பிகள் என்னை மிகவும் தாராளமானவர் என்றனர். மேற்குலகம் என்னை